அனைவருக்கும் வணக்கம். லீனியர் அல்ஜிப்ரா இல்லை அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற பார்ட் எக்வேஷன் ஏப்ரல் 2020 கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக 4th பார்ட்டாக போடுறோம். இதோடு இந்த பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக அதே கொஷின்ஸ் தான் வருது. ஒரு கொஷின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இந்த காணொலியோட கடைசியில் உங்களுக்கு நான் பதிவிட்டிருப்பேன். ஓகே ரைட், பார்க்கலாமா? டிஃபைன் த ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரில் இதை நம்ம பார்த்துருப்போம். ஓகே, மறுபடியும் பார்த்துலாம். இஃப் யூ அண்ட் வி ஆர் வெக்டர் ஸ்பேசஸ் ஓவர் எஃப், தென் த மேப்பிங் டி இஸ் ஃப்ரம் யூ இன்டு வி இஸ் செட் டு பி ஹோமோமார்ஃபிசம் இஃப் இட்ஸ் சாட்டிஸ்ஃபை டூ கண்டிஷன். ஓகே, வெக்டர் ஸ்பேஸ்னாலே நமக்கு ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கும். அடிஷன் ஒன்று, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஒன்று. அப்போ u1 plus u2 of t equal to u1t plus u2t. alpha times u1 of t equal to alpha times u1t. இங்கே u1 u2ன்றது belong to u and alpha வந்து scalar belong to the field f. ஓகே ரைட். அடுத்தது வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். உங்களுக்கு வேறு எந்த கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்கல இது. இஃப் s and t are subsets of v, then prove that L of s union t equal to L of s plus L of t. ஓகே, இப்போ நம்ம ஒரு செட்டில் எப்பவுமே ஈக்குவாலிட்டி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன் இஸ் கண்டெயின் இன் அனதர், ஒன் இஸ் சப்செட் ஆஃப் அனதர் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சப்போஸ் இப்படி எடுத்துக்கோங்களேன், இப்போ ஏன்றது ஒரு செட்டு, பின்றது ஒரு செட்டு, இது ரெண்டு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்? ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இந்த செட் தியரி இதை வச்சு இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஒன் இஸ் கண்டெயின் இன் அனதர் எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ஒரு எலமெண்ட் ஏல இருக்குன்னு எடுத்துட்டு அதே எலமெண்ட் பியில் இருக்குன்னு சொல்லணும். அந்த பேட்டர்னில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டில் இந்த எல் ஆஃப் எஸ் யூனியன் டி இருக்கு இல்லையா, இதில் ஒரு எலமெண்ட் இருக்குன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ எஸ் பிலாங் டு, அப்போ இது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எஸ் யூனியன் டி. அப்போ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எஸ் யூனியன் டீனா என்ன அர்த்தம்? அப்போ எஸ்ல இருக்கிற எலமெண்ட், இப்போ இதில் வந்து n எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அது n லீனியர் காம்பினேஷனாக இருக்கும் அலாங் வித் n ஸ்கேலார். அப்போ ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 s1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 s2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n sn வேர் ஆல்ஃபா ஐ பிலாங் டு fi அண்ட் si பிலாங் டு s யூனியன் டி. s டீன்றது ரெண்டு சப்செட் ஆஃப் இருக்கு இல்லையா, அது s யூனியன் டியில் si இருக்குது, இந்த ஆல்ஃபா இல்லை ஸ்கேலார். இதை நம்ம எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்குது, டியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த எஸ் யூனியன் டியில் நமக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குது? n எலமெண்ட்ஸ் இருக்குது. 1லிருந்து அப் டு n வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா 1லிருந்து m வரைக்கும் இருக்குன்னு எடுத்துக்க போகிறேன். டியில் இருக்கிறது அப்போ m + 1லிருந்து n வரைக்கும். ஓகே, இந்த மாதிரி எடுத்து தான் பண்ண போகிறோம். ஓகேவா? let us assume that இப்போ எஸ்ல வந்து m எலமெண்ட்ஸ் 1லிருந்து m வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ எஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் s1 s2 எக்ஸெட்ரா sm பிலாங் டு s. டியில் இருக்குது m + 1லிருந்து n வரைக்கும். அப்போ sm + 1 sm + 2 எக்ஸெட்ரா sn பிலாங் டு t. ஓகே, அப்போ இந்த m எலமெண்ட்ஸ் எஸ்ல இருக்குன்னா எல் ஆஃப் எஸ் இந்த லீனியர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா இதை பேஸ் பண்ணியிருக்க லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். அப்போ m ஸ்கேலார்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ ஆல்ஃபா 1 s1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 s2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா m sm வந்து பிலாங் டு எல் ஆஃப் எஸ். இதே போல் இதில் m + 1லேருந்து n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எல் ஆஃப் டி எப்படி இருக்கும்? அதில் இருக்க எலமெண்ட் ஆல்ஃபா m + 1 இன்ட்டு sm + 1 plus alpha m plus 2 into sm plus 2 plus etc plus alpha n sn belong to L of t. இப்போ ஆக்சுவலாக sn நம்ம எப்படி எழுதிருக்கோம்? நமக்கு 1லிருந்து n வரைக்கும் இருக்குது. அப்போ 1க்கும் n-க்கு பிட்வீனில் தானே m இருக்கும், m-க்கு அடுத்தது m + 1 இருக்கும். ஸோ அப்போ s இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இல்லையா? அப்போ ஆல்ஃபா 1 s1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா m sm இது வரைக்கும் ஒன்றா கிளப் பண்ணிக்கலாம், இது ஒன்றா கிளப் பண்ணிக்கலாம். அப்போ இது பாருங்கள், இது எப்படி இருக்குது? m எலமெண்ட்ஸ் இருக்குது, 1லேருந்து m வரைக்கும் இருக்கும். அப்போ இது வந்து எல் ஆஃப் எஸ்ல இருக்குன்னு சொல்லாமா? இந்த எலமெண்ட் m + 1லேருந்து n வரைக்கும் இருக்குது. அப்போ இது எல் ஆஃப் டியில் இருக்குன்னு சொல்லாமா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அந்த s பிலாங் டு எல் ஆஃப் எஸ் ப்ளஸ் எல் ஆஃப் டி. இனிஷியலாக நம்ம s எங்கே இருக்குன்னு எடுத்திருக்கோம்? எல் ஆஃப் எஸ் யூனியன் டியில் இருக்குன்னு எடுத்திருக்கோம். இப்போ எதில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? எல் ஆஃப் எஸ் ப்ளஸ் எல் ஆஃப் டியில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஹென்ஸ் எல் ஆஃப் எஸ் யூனியன் டி கண்டெயின் இன் எல் ஆஃப் எஸ் ப்ளஸ் எல் ஆஃப் டி 1. ஓகே, ப்ராப்பர்லி கண்டெயின்ட் இன். ரைட், செட் தியரியில் நமக்கு என்ன தெரியும்? இப்போது எஸ் யூனியன் டி இருக்குன்னா எஸ் வந்து சப்செட் ஆஃப் த யூனியன், அதே போல் டியும் சப்செட் ஆஃப் த யூனியன். அப்போ எஸ் கண்டெயின் இன் எஸ் யூனியன் டினா அப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எஸ் வந்து கண்டெயின் இன் எல் ஆஃப் எஸ் யூனியன் டி. அதே போல் தான் இங்கேயும் எல் ஆஃப் டி கண்டெயின் இன் எல் ஆஃப் எஸ் யூனியன் டி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சேமாக தானே இருக்குது. அப்போ அது அடிஷன் ஷுட் பிலாங் கண்டெயின் இன் எல் ஆஃப் எஸ் யூனியன் டி எழுதியிருக்கும். ஸோ 1 in 2 பாருங்கள், எல் ஆஃப் எஸ் யூனியன் டி கண்டெயின் இன் எல் ஆஃப் எஸ் ப்ளஸ் எல் ஆஃப் டி சொல்லியிருக்கோம். இங்கே எல் ஆஃப் எஸ் ப்ளஸ் எல் ஆஃப் டி கண்டெயின் இன் எல் ஆஃப் எஸ் யூனியன் டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 and 2 implies they are equal. ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இதே போல் நம்ம வேறு ஒன்று பார்த்துருக்கோம், பட் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணியிருப்போம். டைமென்ஷன் ஆஃப் யூ ஒரு எஃப் வந்து எம்மாக இருந்துச்சு. தென் வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஹோம் ஆஃப் விவி? ஹோம் ஆஃப் விவி என்ன வரும் உங்களுக்கு? m இன்ட்டு m ஸ்கொயர் வரும். அப்போது டைமென்ஷன் ஆஃப் இந்த டைரக்ட் ரிசல்ட் இது ஹோம் ஆஃப் விவின்றது என்ன வரும்? m ஸ்கொயர்.
ஓகே, அடுத்தது இதில் எல்லாம் கொஷினில் ஈஸியாக கேட்டிருப்பாங்க இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஒன்று தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இஃப் V is a vector space, then what is its dual space? V cap என்னன்னு கேட்குறாங்க. V cap is nothing but homomorphism of V to F இல்லையா? ஸோ அதை வேர்டிங்காக எழுதிடலாம். If V is a vector space, then its dual space is homomorphism V over F. It is denoted by V cap. அவ்வளோதான். அடுத்தது, let V be an inner product space. Let U, V, W belong to V and alpha belong to F. Then alpha U plus beta V. இது வந்து இந்த bracket வந்து inner product. இது inner product definitionலே இது உங்களுக்கு அந்த செகண்ட் ஆக்சிமோ தேர்ட் ஆக்சிமோ இருக்கும் அது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ alpha times இந்த inner product definition பாருங்கள். இதுதான் inner product definition. இந்த definitionலே உங்களுக்கு தேர்ட் ஒன் இதுதான் வருது. So inner product of alpha U plus beta V W equal to alpha times UW plus beta times inner product VW. இது inner product UV ன்னு சொல்லணும். So just அந்த ரிசல்ட் கேட்டிருக்காங்க, just எழுதிட்டோம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. Let V be an inner product space and let V belong to V. Then what is value of norm V? இதை தான் லென்த்னு ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அப்போ norm V equal to square root of inner product VV முடிஞ்சிருச்சு. Let UV belong to V and inner product space. When do you say that U is orthogonal to V? ஓகே, அப்போ இதுதான் UV முதல் இந்த லைன் எழுதணும். இங்கேயே கொடுத்துட்டாங்கன்னு அதனால் எழுதலை. இல்லை டிஃபைன் ஆர்த்தோகோனல் அப்படின்னாலும் இதுதான் நம்ம எழுத போகிறோம். U to V. U is orthogonal to Vனா if inner product UV வந்து 0. இதே ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் இல்லையா? அங்கே டிஃபைன் U is orthogonal to V கேட்டாங்களா, அந்த மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க. டிஃபைன் அல்ஜிப்ரா A over F. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், முன்னாடி இருக்க கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்கே என்னவா இருக்கணும்? A வந்து ஒரு அசோசியேட்டிவ் ரிங்காக இருக்கணும். அண்ட் அசோசியேட்டிவ் ரிங் A is called an algebra over F if A is a vector space over F such that for all AB belong to A and alpha belong to F. அப்போ இந்த ABன்றது இங்கே வெக்டார்ஸ்னு அர்த்தம். ஆல்ஃபா வந்து ஸ்கேலார்ஸ். அப்போ ஆல்ஃபா டைம்ஸ் ஏபி சொல்லலாம், இல்லை ஏவோட ஆல்ஃபா மல்டிபிள் பண்ணி எழுதலாம். அப்போ ஆல்ஃபா ஏ இன்ட்டு பி, இல்லைனா ஏவை வச்சுட்டு ஆல்ஃபா பீட்டாவோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுமே ஈக்குவல் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்? அல்ஜிப்ரா ஓவர் எஃப்னு சொல்கிறோம். அகெயின் இந்த கேரக்டரிஸ்டிக் ரூட் இது மூணாவது கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரிப்பீட்டட் வேர்ட். டிஃபைன் அ கேரக்டரிஸ்டிக் ரூட் lambda of t belong to A of V. If t belong to A of V, then lambda belong to F is called a characteristic root of t if lambda minus t is singular. ஓகே, அதே போல் டிஃபைன் த மேட்ரிக்ஸ் டி பிலாங் டு ஏ ஆஃப் வி. இது ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் இந்த இது எழுதணும், இங்கேருந்து ஆரம்பித்தாலே போதும். நான் எக்ஸ்ட்ரா எழுதிட்டேன். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் இல்லையா? இஃப் டி பிலாங் டு ஏ ஆஃப் வி, தென் த மேட்ரிக்ஸ் ஆஃப் டி in the basis V1 etc. Vn is M of t, matrix of t equal to alpha 1 1, the matrix alpha 1 1 alpha 1 2 alpha 1n, second row வந்து alpha 2 1 alpha 2 2 alpha 2n etc. nth row வந்து alpha n1 alpha n2 etc. alpha nn. இது சிம்பிளாக எழுதுதா இருந்தால் M of t equal to alpha ij நம்ம எழுதிக்கலாம். வேறு இந்த ரிசல்ட் நீங்கள் முக்கியமாக எழுதணும், அப்போ தான் இது உங்களுக்கு மேட்ரிக்ஸ்லேயே டிஃபைன் பண்ண முடியும். வேறு இந்த Vi of t எது உங்களுக்கு பேசிஸ்? V தான் பேசிஸ். அப்போ Vi of t equal to summation இந்த ஸ்கேலார்ஸ் வரணும், alpha ij Vj summation over J. இதுதான் மேட்ரிக்ஸ், டிஃபைன் மேட்ரிக்ஸ் இல்லை டிஃபைன் மேட்ரிக்ஸ் ஆஃப் டி பிலாங் டு ஏ ஆஃப் வி. இது மூணாவது கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறோம். ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க இல்லையா? இங்கே ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படியும் இது மல்டிப்ளிகேஷன் தான். 2x2 மேட்ரிக்ஸ், ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்து சேம் ஆர்டராக தான் நம்ம மல்டிபிள் பண்ண முடியும் இல்லையா? நான் அப்படியே பண்ணவா? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட். அப்போ ரோ இன்ட்டு காலம்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். 1 × 3 3 + 6 2s are 12. அங்கே என்ன சைன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் முடிச்சுட்டு அது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், இது இன்ட்டு இது 7 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் 1 × -2 -2 + 6 3s are 18 முடிஞ்சிச்சா? இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6 3s are 18 -18. அப்போ 1 × 2, இது ரெண்டுமே ப்ளஸ்னால +2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 2s are 12 + 1 × 3 3. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது நமக்கு? சேம் சைன் ஆட் பண்ணால் 15, டிஃப்ரெண்ட் சைன் பெருசு இருந்து சின்னது கழிச்சிட்டு பெருசோட சைன் -16, டிஃப்ரெண்ட் சைன் +16, சேம் சைன் 15. அவ்வளோதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, when do you say that ST belong to A of V or similar அப்படின்னு கேட்டிருக்காங்க. The linear transformation ST belong to A of V are said to be similar if there existed invertible element C belong to A of V such that T equal to CS C inverse. இல்லைனா நீங்கள் S equal to CT
சி இன்வர்ஸ் கூட எழுதலாம் நீங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த ஏப்ரல் 20 இருக்கிற கொஷின் பார்த்துட்டோம். இது வரைக்கும் இந்த 4 கொஷின் பேப்பரில் இருக்க பார்ட் ஏ கொஷின் பார்த்துட்டோம். ஏப்ரல் 22 பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த 4 கொஷின் பேப்பருக்கு ரிப்பீட்டட் கொஷின் தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாவே அப்படின்னு அதை எடுக்கல. ஒரே ஒரு கொஷின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கொஷின் மட்டும் இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இஃப் டி பிலாங் டு ஏ ஆஃப் ஆர் பவர் 4, நம்ம விக்கு பதிலாக இங்கே ஆர் பவர் 4 இருக்குது, இஸ் ரெகுலர்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் டீன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னென்னா, இஃப் டி பிலாங் டு ஏ ஆஃப் வி இஸ் ரெகுலர்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டைமென்ஷன் ஆஃப் விடி ஈக்குவல் டு டைமென்ஷன் வி. ஓகே, இப்போ ரேங்க் டியோட டெஃபினேஷன் என்னென்னா, ரேங்க் டி இஸ் நத்திங் பட் டைமென்ஷன் ஆஃப் விடி. ஓகேவா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேங்க் டி கேட்டிருக்காங்க. இங்கே டி வந்து நமக்கு என்ன இருக்குது, டி பிலாங் டு ஏ ஆஃப் ஆர் பவர் 4 இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் டி வந்து ரேங்க் ஆஃப் டைமென்ஷன் விடி. டைமென்ஷன் விடினா டைமென்ஷன் வி. அப்போ விக்கு பதிலாக என்ன இருக்குது, ஆர் பவர் 4 இருக்குது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஆர் பவர் 4 தானே வரணும். ஆர் பவர் 4 சொல்லக்கூடாது, R4. அப்போ இது R4ஓட டைமென்ஷன் வந்து 4. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.